ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் டவுன் கிச்சன். இன்றைக்கு மட்டன் கொத்து செய்கிறேன். மட்டன் கொத்து எப்படி செய்கிறேன் நான் சொல்லி பார்ப்போம் வாங்க. இந்த கிரில்ல தான் மட்டன் கொத்து செய்கிறேன். கோவா எடுத்து சின்ன சின்ன நாவட்டி வச்சிருக்கிறேன். லீக்ஸும் கழுவி எடுத்து சின்ன சின்ன நாவட்டி வச்சிருக்கிறேன். கறிவேப்பிலை, வெங்காயம் எடுத்து தோல் உரித்து கழுவி சின்ன சின்ன நாவட்டி வச்சுருக்கிறேன். கேரட் சீவிர தட்டில் சீவி எடுத்து வச்சுக்கிறேன். இதுதான் நான் கொத்து ரொட்டி போட போகிற கிரில். இதில் நாங்கள் தேவையான அளவு கீட்டுக்கு கூட்டி குறைக்கலாம். இந்த கிரில்லில் நீங்கள் ஆன்லைனில் எம்மோட பண்ணி எடுக்கலாம். ஒவ்வொரு சைஸில் இருக்குது. நீங்கள் உங்களோட வீட்டு தேவைக்குன்னு சொன்னால் சின்ன கிரில்லாக ஓட பண்ணி எடுக்கலாம். கிரில்லை ஆன் பண்ணி ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணணும். இது 2 சைட்டுக்கும் ஹீட் வர்ற கிரில்லாக இருக்குது. முதல் தேவையான அளவு வெங்காயம் போடணும். கொஞ்சமாக கேரட் போடணும். கூட கேரட் போட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இனிக்கும். கோவா, லீக்ஸ், மற்ற சைட்டுக்கு எக் விடுவேன். செப்பரேட்டாக அப்படி போடுறதுக்கு காரணம் எக் சில கொத்து ரொட்டி வெடுக்கு மணக்கும். அப்படி வெடுக்கு மணக்காமல் இருக்கணுமென்றதுக்காகத்தான் இப்படி செப்பரேட்டாக போடுறேன். தேவையான அளவு உப்பு, அது மிளகுத்தூள், எக் ஓரளவு பொரிஞ்சு வந்த பிறகு வெஜிடபிள்ஸ் எக்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸையும் எக்கையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தி எடுக்கணும். வெட்டின ரொட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இது ஃப்ரோசன் ரொட்டி தான். பார்ட்டிக்கு செய்கிறதுக்கு குயிக்காக செய்கிறதுக்காக இந்த ரொட்டி யூஸ் பண்ணுறேன். நான் தேவையான அளவு ரொட்டி போடணும். இது 3 பேருக்கு அளவான கொத்து செய்கிறபடியா 3 பேருக்கு அளவான ரொட்டி போடுவேன். ரொட்டியையும் இந்த வெஜிடபிள் மிக்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மட்டன் கறி விடுவேன். கொத்து ரொட்டிக்கு நாங்கள் மட்டன் கறி செய்யல, கிரேவி கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் மட்டன் கறியை செய்தெடுக்கணும். மட்டன் கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோ ஆல்ரெடி நான் யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த கிரில்லில் ஓப்பன் பண்ணி சில நேரம் சூடு இருக்கும். அதனால் கொத்து ரொட்டி கொத்தி அரைவாசிலேயே இந்த கிரில்லில் ஓப்பன் பண்ணிட்டு தான் மிச்ச கொத்தை செய்து முடிக்கிறேன். நான் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மட்டன் கறி போடலாம். இப்போ தான் மிளகாய் போடுறேன். இந்த கொத்து ரொட்டியை நான் வீட்டுக்குள்ளே தான் வச்சு செய்கிறேன். அதால் இப்போ மிளகாய் போடுறேன். முதலே மிளகாய் போட்டால் சரியாக இருமல் வரும். பச்சை மிளகாயை முதலே போட்டிங்கன்னு சொல்லாதான் கூட வாசமாக இருக்கும். கறிவேப்பிலை போடுறேன்.
பார்க்கில் கார்டனில் இந்த கொத்து ரொட்டியை போடுறீங்களன்னு சொல்லி சொன்னால் மிளகாய வெங்காயம் அதுகள் மிளகறி அதுகள் போடைக்குள்ளேயே நீங்கள் போட்டு செய்யணும். இந்த கொத்து ரொட்டி பீசஸ் வந்து நல்ல சின்ன சின்ன வரத்தக்கதாக கொத்தி எடுக்கணும். அப்போத்தான் கொத்து ரொட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொத்து ரொட்டியை இறக்க முதல் பச்சை வெங்காயம் கொஞ்சம் போட்டு சேர்த்து கொத்திட்டு கொத்து ரொட்டியை இறக்குனீங்களா பச்சை வெங்காய வாசத்தோட கொத்து ரொட்டியை சாப்பிட்ட செமையாக இருக்கும். மட்டன் கொத்து எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? வாவ், சூப்பராக வந்திருக்குது. பார்க்கவே வாயுறுது. உங்களுக்கு கொத்து ரொட்டி பிடிக்குமா? என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் இந்த கொத்து ரொட்டி ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து ப்ளீஸ் எப்படி வந்தேன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான குக்கிங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.